ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள போண்டி கடற்கரையில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் உலக அளவில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள போண்டி கடற்கரையில் யூத மக்களின் கடற்கரையோர ஹனுக்கா எனப்படும் நிகழ்வின் போது திடீரென துப்பாக்கிச்சூடு நடந்தது. அப்போது கொண்டாட்டத்தில் பங்கேற்றிருந்த பொதுமக்கள் அனைவரும் அச்சத்தில் போண்டி கடற்கரையில் இருந்து தப்பியோடினர். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள போண்டி கடற்கரையில் நடந்த இந்த கொடூர தாக்குதலில் இதுவரை வெளியான தகவலின்படி 10 வயது குழந்தை உட்பட 16 பேர் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த கொடூர தாக்குதலை நடத்தியவர்கள் 50 வயதான சஜித் அக்ரம் மற்றும் அவரது 24 வயதான மகன் நவீத் அக்ரம் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று ஆஸ்திரேலியா காவல்துறை தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் சஜித் அக்ரம் பாகிஸ்தானை சேர்ந்தவர் என்று தொடர்ந்து தகவல் பரவி வருகின்றன. NSW காவலர்களின் செய்தியாளர் சந்திப்பில் இது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது, தற்போது எதுவும் கூற முடியாது என்று அதிகாரி கூறினார். அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கிச்சூடு நடத்திய நவீத் அக்ரம் என்று நினைத்து அதே பெயரில் இருக்கும் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த நவீத் அக்ரம் என்ற நபர் வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். அதில் பயங்கரவாதி என்ற பெயரில் தன் பெயரும் தன் புகைப்படமும் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அது நான் இல்லை எனவும் விளக்கமளித்துள்ளார். போண்டி கடற்கரையில் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்திய இருவரும் தந்தை மகன் என தெரிய வந்துள்ளது. தந்தை 50 வயதான சஜித் அக்ரம் சம்பவ இடத்திலேயே அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரின் மகன் நவீத் அக்ரம் மருத்துவமனையில் படுகாயங்களுடன் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு காவல் உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார். இதில் 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் 2 போலீஸ் அதிகாரிகள் உட்பட 40 பேர் காயமடைந்தனர் என்று தகவல் தெரிவிக்கின்றன. தாக்குதலின் தன்மை மற்றும் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களின் அடிப்படையில் இந்த சம்பவத்தை பயங்கரவாத தாக்குதலாக போலீசார் அறிவித்தனர். உயிரிழந்த நவீத் அக்ரம் உரிமம் பெற்ற துப்பாக்கி வைத்திருந்தவர் என்றும் சட்டப்பூர்வமாக பல ஆயுதங்களை சொந்தமாக வைத்திருந்தார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலின் போது ஒரு நபர் துணிச்சலுடன் செயல்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை எதிர்கொண்டார். பார்க்கிங் அருகே நின்று பயங்கரவாதி துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருந்தார். காரின் பின்னால் ஒளிந்து கொண்டே அருகே வந்த அவர் மர்ம நபர் மீது பாய்ந்து துப்பாக்கியை பறித்தார். அப்போது அவருக்கும் காயம் ஏற்பட்டது. அவரின் இந்த துணிச்சலான செயலுக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை எதிர்த்து துணிச்சலாக போராடிய அந்த நபர் 43 வயதான அகமது அல் அகமது என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த கொடூர தாக்குதல் குறித்து பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உட்பட பல உலக நாடுகளின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இது குறித்து பிரதமர் மோடி கூறுகையில், பயங்கரவாதத்தின் மீது இந்தியாவுக்கு துளியும் சகிப்புத்தன்மை இல்லை என்று கண்டனம் தெரிவித்து ஆஸ்திரேலியா மக்களுடன் இந்தியா என்றும் துணை நிற்கும் என்று ட்வீட் செய்திருந்தார். அதேபோல் அதிபர் ட்ரம்ப் இதனை முற்றிலும் ஒரு யூத விரோத தாக்குதல் என்று தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. போண்டி கடற்கரையில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தமான பல்வேறு வீடியோக்கள் இணையத்தில் பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது.